வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்க்க போறது என்னன்னா, செலக்ட் கம்பெனியோட யூனிக்ஸ் 1 மாடல்ல உள்ள டெம்பரேச்சர் ஆர்ஹெச் கண்ட்ரோலர்ல வந்து டெம்பரேச்சருக்கும், ஆர்ஹெச்சுக்கும் ஆஃப்செட் வெளிய பிரிக்கிறது. அதே மாதிரி டெம்பரேச்சருக்கும், ஆர்ஹெச்சுக்கும் அதோடைய அவுட்டர் ஆன் பண்றதும் சரி, ஹீட்டர் ஆன் பண்றதும் சரி, எந்த டிஃபரெண்ட்ல எவ்வளோ பாயிண்ட் டிஃபரெண்ட்ல வந்து ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு F1 பிரஸ் பண்றோம். இந்த டிவைஸ் வந்து பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கிறோம். அதனால பாஸ்வேர்ட் போட்டு தான் உள்ள போக முடியும். ஸோ இப்போ என்டர் பண்ணிட்டா உள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் உள்ள வந்து டெம்பரேச்சர் உள்ள ஆப்ஷன் வெளியும், செகண்ட் உள்ள ஆர்ஹெச் உள்ள ஆப்ஷன் வெளியும். டெம்பரேச்சருக்கும் ஆர்ஹெச்சுக்கும் ஆப்ஷன் வெளியும் வைக்கிறதுனால எவ்வளோ ஆக்சுவல் டெம்பரேச்சர் என்ன இருக்குதோ அதுதான் இங்கே காட்ட போகுது. அதே மாதிரி ஆர்ஹெச்சும் என்ன ஆக்சுவல் வெளியே இருக்குதோ அதுதான் இங்கே காட்டும். ப்ளஸ் பண்ணோம்னா T1 ஆன் பார்த்தீங்களா, என்னன்னா டெம்பரேச்சர் ஆன். அதாவது டெம்பரேச்சர் T- 20 இருக்குது அப்படின்னா 20.3 வந்தால் தான் நமக்கு வந்து அவுட்ரு ஆன் ஆகும். இங்கே 0.3 பதிலாக 0.5 வச்சோம்னா 20.5 வந்துட்டு தான் அவுட்ரு ஆன் ஆகும். T2 பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணு. இது வந்து டெம்பரேச்சர் ஆஃப் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம 20 வைக்கிறோம்னா 20 வந்தோடனே நமக்கு ஆஃப் ஆகிரும், அவுட்ரு ஆஃப் ஆகிரும். இதுலேயே வந்து நம்ம 20 இங்கே 0.0 இல்லாமல் 1 போட்டோம்னா 19 வந்த உடனே நமக்கு ஆஃப் ஆகிரும். அதே மாதிரி ஆர்ஹெச் உள்ளது இருக்குது. R1 ஆனுங்கிறது வந்து ஆர்ஹெச்சுக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து செட்டிமைண்ட் வந்து 50 வைக்கிறோம் அப்படின்னா 53 வந்த உடனே ஆன் ஆயிரும். ஆஃப் ஆகிறது வந்து 50 வந்தவொடனே ஆஃப் ஆகிரும். செட்டிமைண்ட் என்னமோ அதான் ஆஃப் ஆகும். ஏன்னா 0னால இவங்க வந்து 3 வச்சோம்னா 47 வந்தவொடனே ஆஃப் ஆகிரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.